இந்த வெஜிடபிள் பிரியாணிக்கு எல்லாம் காய்கறிகள்லாம் நறுக்கி கொண்டு இருக்கிறார்கள். பீன்ஸு, அப்புறம் இது கேரட்டு, வெங்காயம் எல்லாம் வெஜிடபிள் பிரியாணி வீட்டிலே செஞ்சு சாப்பிட போகிறோம். இதுதான் இன்றைக்கி மதியான சாப்பாடு. ஓகே, மதிய சாப்பாடு வெஜிடபிள் பிரியாணி. ஓகே மக்களே, வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஓகே, இப்போ எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சு. இஞ்சி அப்புறம் என்னது பீன்ஸு, கேரட்டு எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இந்த வெங்காயம் கழுவிட்டுருங்க. எல்லாம் ஓகே, எல்லாம் கழுவி ரெடி ஆகிட்டுருக்கு. ஓகே, அடுத்து பார்க்கலாம். கடையில் எப்போ கறி மசாலா போட்டையா? இவ்வளவு இருக்கு கறி மசாலா போட்ட? அது நான் இந்த 3 மாசம் இங்க வந்து புழங்கி இருந்தேன்னா இது இருந்திருக்காது, காலியா இருக்கும். தயிர் உடனே ரெடி ஆயிட்டா? எப்படி உடனே ரெடி? தயிர் எப்படி உடனே ரெடி ஆகும்? ஒரு வேளை புளிக்கல அப்படின்னா பாதி லெமனை புளிஞ்சு அதில் உள்ள கொட்டையை எடுத்துட்டு அதை ஊற்றினோம்னா தயிர். ஓகே ஓகே, எடுத்தாச்சு. அடுப்பு பற்ற வச்சாச்சா? இப்போ 2வது முறையாக வேலை நடந்து கொண்டு இருக்கிறது. என்னது? நீ வெங்காயம் அப்புறம் நறுக்கலாம். அரிசி எடுத்துக்கிட்டு வா. அரிசி சட்டியில் அளந்து எனக்கு ஊற வச்சு அதுக்குள்ள தண்ணி எல்லாத்தையும் பலாந்துச்சு. அதான் வச்சேன். குப்பின்னு பிடிச்சிருச்சா? அங்கிட்டு 2 சின்னது 2 அங்கே டிவி இதை பார்த்துக்கிட்டு மிச்சர் சாப்பிட்டுக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அரிசி என்ன எத்தனை படி? என்ன அதுக்குள்ள முடிஞ்சு போய் இவ்வளவு சரி பண்ணி இருக்க மாட்டோம்ல. என்ன நீங்கள எவ்வளவு அழிச்சு விட்டிய? இல்ல இதுல இல்ல என்ன இருந்தா ரைட்டு. லாவணியாவும் அவ்வளவு ஊத்தாதே. அது எல்லாம் இல்லையே, அவ்வளவுதான். இந்த பொடியை காமிக்காதீங்க. என்ன பொடியா இல்லது? இந்த பிரியாணி மசாலாவும் வீட்டிலே தயார் பண்ணுறது. வீட்டிலே தயார் பண்ண மசாலாவா? அது கசா எல்லாம் இருக்குது. உங்கள்கிட்ட அரிசியா? இது மீன் மேக்கர். இது மீன் மேக்கர். இது என்ன தெரியுமா சொல்கிறது? என்னமா சொல்லுவாங்களே வேற? சோயாபீன். இது என்ன எல்லாமே சமைக்க வந்திருக்கியா? என்ன பத்தாதிரி? ஆமாம், இந்த மாதிரி வெங்காயம் தான் இங்கே கிடக்க வீட்டில். என்ன பண்ண போகிறா? எண்ணெய் ஊற்றியாச்சு. கறி மசாலா போட்டுக்கலாம். ஓகே, வெங்காயம் போட்டுக்க, பச்சை மிளகா. ஓகே, மோர் பச்சை நிறைய. தக்காளி. ஓகே, தக்காளி கிண்டு நல்லா மசியாக கிண்டணும். மக்கள் இன்னைக்கு வந்து பிரியாணி சூப்பராக இருக்கணும். சரியா? என்ன பிரியாணி? வெஜிடபிள் பிரியாணி சூப்பராக இருக்கணும். வீட்டில் செஞ்சது மனைவி கையால் என்ன வெஜிடபிள் பிரியாணி. ஆமாம். ஓகே, இஞ்சி பூண்டு பேஸ்டா? ஓகே, டக்கு டக்குன்னு இது குழம்பா கரைச்சி ஊத்துறதுக்கு. நான் கொஞ்சம் ஸ்பீடாக தான் பாப்பா போடுவேன். சக்குன்னு அள்ளி போட்டுக்கிட்டே இருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எனக்கு வர மாட்டேது. அடுத்து என்ன? கேரட் பீன்ஸு போட்டுக்கிண்டுங்க. கிராமத்தில் விறகடுப்பில் சட்டியை உருண்டு ஓட போகுது. இப்போ கிண்டல என்னமா அது? புதினா. ஓகே, புதினா போடுங்க. அடுத்து என்ன? மீன் மேக்கர், சோயாபீன் போடு. சோயாபீன் அந்த சட்டி பரண்டுடுச்சு. சட்டியை உருட்டிட்டா. சோயா பன்னு சொல்லுங்க. அவ்வளோ
சோயா பன்னு. கை வலிக்குது ஒரு பக்கம். அந்த சட்டி பரட்டிட்டா. பார்த்து பார்த்து அமைதி அமைதி. இது என்னது? வீட்டில் அரைச்ச பிரியாணி தூளா? ஓகே. ஆ ஓகே, போடு உப்பு. இது நார்மலான உப்பு தானே, ரொம்ப கரிக்கிறது இல்லையா? ஓகே போடு. ஓகே. ஆ தயிர் போடு, தயிர் போடு. தயிர். ஓகே. தயிர் வீட்டில் மாடு கறக்குது, நல்லா தயிர். அந்த தயிர் தான் காலையில கறந்து காய்ச்சி உரவுத்துனதான். ஒருவேளை தண்ணி நிறைய குடிச்சிச்சு, தண்ணியை மிக்ஸ் பண்ணி போடு 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 போடு. போட்டு பாடாப்படுத்தி எடுத்து. ஓகே. எத்தனை படி? 2 படி. 2 படிக்கு தண்ணி எவ்வளோ ஊற்றணும்? 2 படி அரிசி. 2 படி அரிசின்னா தலையை தட்டி 2 படி அரிசி, 4 படி தண்ணி. தலையை தட்டுனா அடுத்த ஆள் தலையை நினைச்சிடாதீங்க மக்களே. அந்த படியோட தலையில் அப்படி மட்டமா. இது கிராமத்து பாசை. தலையை தட்டி கிண்டுங்க. இந்த படியில கொண்டு வரட்டுமா? பிடிச்சிக்கிட்டு கிண்டணுமே. ஓகே. கிண்டியா? ஓகே, வெரி குட். நல்லா தான் இருக்குது. பார்க்கும்போதே நாக்கில் எச்சி ஊறுதப்பா. தண்ணி ஊற்றுங்க. படி கணக்கு வந்து எல்லாருக்கும் தெரியாது. இது எப்படி, அது கிலோ கணக்கு எப்படி சொல்கிறது? 1 டம்ளர்னா 2 டம்ளர் தண்ணி. 1 டம்ளர்னா 2 டம்ளர் தண்ணி. ஓகே. இப்போ எத்தனை படிக்கு எத்தனை டம்ளர் தண்ணி? சொல்லிடு. இப்போ எத்தனை படி அரிசி? ஆமாம். இதில் வந்து தலையை தட்டி 1 படினா 2 படி தண்ணி. ஓகே. இப்போ எத்தனை படி போட்டிருக்கோம் அரிசி? 2 படி அரிசி போட்டிருக்கோம். 2 படிக்கு 4 படி தண்ணி. அதுலேயே இந்த படி கணக்குலேயே நீங்கள் அதை கட் பண்ணி வச்சுட்டு. இது எதுக்குமா? அது வெங்காய பச்சடியா? வெங்காய பச்சடி. ஆமாம், வெங்காய பச்சடி செய்கிறீங்க. அப்புறம் குருமா? குருமா இல்லை இருக்கு. குருமா இல்லையா? ஓகே, பரவாயில்ல. இங்கிட்ட முட்டையெல்லாம் ரெடி ஆகிட்டு தயிரை ஊற்று கொஞ்சம். ஏற்கனவே கொஞ்சம் தயிரை ஊற்றிட்டு போல இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஊற்று. பரவாயில்ல. ஓகே, தயிர் பச்சடி ரெடி. ஆஹா, பரவாயில்ல. நம்ம வீட்டில் சாப்பிட்றது தானே. இங்கிட்ட முட்டை, நாட்டு முட்டை ரெடி. ஊற்றுங்க. நெய் ரொம்ப ஊற்றாதீங்க, ஓரளவுக்கு. சட்டி சாய்ச்சி இந்நேரம் சட்டி கவுந்து வந்துச்சு. அடுப்பு பொறுத்தவரை சட்டி இந்நேரம் போயிட போச்சு. கம்மி பண்ணுறேன்னா எனக்கு டீ வேணும்ல. ஓகே, சூப்பர். நல்லா மணக்குது. கம்மன்னு வெஜிடபிள் பிரியாணி. வாவ். இலைய வச்சாச்சு. தம் போடுங்க. வந்துடும். இந்த தம்முலே வந்துடும். தள்ளிட்டு வெஜிடபிள் வெளியில தூக்கிட்டு போயிருமா? எங்கிட்டு கொண்டு வரணும்? பொறுக்க விடுறதோட அந்த படைய சூப்பரா இருக்கு. தண்ணியெல்லாம் கரெக்டா இருக்குல்ல? பொல பொலன்னு தான் இருக்கு. ஓகே தான். நல்லா இங்கிட்டு வைங்க தயிர் பச்சடி. அங்கே வை வெஜிடபிள் பிரியாணி. போடுறத மட்டும் தான், ஆளை எடுக்கல. ஆளை எங்களையும் எடுப்போம். உங்களை மட்டும் தான் எடுக்கிறேன். இவங்களே 2 பேர்த்தையும் எடு. எல்லாரையும். அதான் இவங்களையுமா? அக்காவையும்? அக்கா வேண்டாம். அதுதான் கேட்குறேன். கை மட்டும் தெரிஞ்சா போதும். கீழே கொட்டாது. போதும். அப்புறம் நெக்ஸ்ட் 20 நிமிஷம் ஓடி வச்சு கட் பண்ணிட்டா ஒரு எடுத்து வைக்கிறதுலாம். சட்டி அங்கிட்டு எடுங்க. பாப்பா இலை தெரிய மாட்டேங்குது. அது சும்மா அந்த க்ளீன் பண்ணதுடா. என்ன
நீ ஊ பண்றேன்னா எரிச்சலா வருது. வைக்கிறதுன்னா எடுத்துக்கிட்டு போறா பாரு கொண்டு வர்றத. அவன் ஊ பண்றான். ஓகே சாப்பிட்டு போமா. சூப்பர். உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. கட் பண்ண என்ன பண்ண கட் பண்ணிட்டா? ம் ம்